ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பேருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈஸியான நம்ம கறி, நம்ம சோயாபீன் கறி எப்படி வைக்கணும் சொல்கிறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஐட்டம் 100 கிராம் சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூனு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 முட்டை, 2 பல்லாரி, பகுதி பாகம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு கேப்சிகம் மிளகு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. 1/4 பாகம் லெமன்ஸ், 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய மிளகா நம்ம மிளகும், கொஞ்சம் இஞ்சி, 3 தக்காளி, கொஞ்சம் ஒரு 7 பீஸ் வெள்ளைப்பூடு அளவில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு வறுக்கிறதுக்கு 3 காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் கடுகு உளுந்த வரும். ஓகே, அப்போ நான் இந்த சோயாபீன்ஸை எடுத்து தண்ணிக்குள்ளே போட போகிறேன். இந்த பாத்திரத்தில் போட்டு இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ஊற்றி வச்சுட்டு நான் இந்த வெஜிடபிளை கட் பண்ணணும். அப்புறம் இந்த பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் பேலன்ஸ் கூட கிடக்கு, அதை நான் திருப்பி உள்ளே எடுத்து போட்டுருவேன். தண்ணிக்குள்ளே எடுத்து உள்ளே போட்டுருவேன். அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறது இல்லை. அப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அடுத்த பாகம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சோயாபீன்ஸை இதுக்கு இடையில ஒருக்கா நீங்கள் கிண்டி கொடுங்க, ஒரு 5 மினிட் வரை. அது நம்ம 2 வெங்காயம் வச்சுருந்தோம். அதில் ஒரு வெங்காயம் சிறுசாகவும் ஒரு வெங்காயம் பெருசாகவும் வெட்டி வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் தண்ணியில் ஊறிடுச்சு, சூடு தண்ணியில். இடையில நான் ஒருக்கா அதை கிண்டி கொடுத்தேன், அப்படியே எல்லாத்தையும் இலகி கொடுத்தேன். இப்போ எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. அப்போ அதை எடுத்து நான் இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்து தண்ணி வடியதுக்காக வச்சுருக்கோம். நல்லா சோயாபீன்ஸை தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துருங்க. சோயாபீன்ஸை நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுருக்கோம். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு வெட்டி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு போட்டோம். உருளைக்கிழங்கு இந்த இப்படி லென்த்தாக வெட்டுங்க. இப்போ இதுக்கு மேலே நான் முட்டையை உடச்சி ஊற்றுறேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு காட்டுறேன். இதுக்கு மேலே 2 முட்டையை உடச்சி ஊற்றுறேன். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவில் நம்ம பெப்பர் போடுறோம். பெப்பர் பொடி இருந்தால் போடுங்க. இங்கே இப்போ பொடி என்கிட்ட இல்லை, இந்த லாக்டவுன் டைம்னால பொடி இல்லை, அதனால் முழு பெப்பர் தான் இடித்து தான் நான் போட்டிருக்கேன். அப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவில் மிளகு பொடி போடுங்க. அப்போ இந்த 1 டீஸ்பூன் அளவில் இந்த மாவு வச்சுருக்கேன், மைதா மாவு, இதை போட்டுவிடுங்க. நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட போடலாம். அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அஞ்சு ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதெல்லாம் அப்படியே வறுத்து எடுத்துருக்கோம். அதில் போட்டு வறுத்துக்கிட்டுருக்கோம். ஒரு நல்லா வறுத்த உடனே அதை நீங்கள் எல்லாம் எடுத்து மாற்றி வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு இதே பாத்திரத்தில் தான் நம்ம அதை பாக்கி மிச்சம் வர எண்ணெயிலே நம்ம கடுகு போட்டு இதிலே நம்ம கண்டினியூ பண்ணலாம். நல்லா வறுத்தாச்சு. அப்போ தீயை அப்படியே கம்மி பண்ணிடுங்க. தீயை கம்மி பண்ணிவிட்டு இது அடுத்த பாத்திரத்தில் அப்படியே அதை மாற்றி வச்சுருங்க. ஓகே, நம்ம எல்லாம் குறையாச்சு. இப்போ வறுத்து கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துட்டோம். எடுத்து இதில் மிச்சம் இருக்க எண்ணெயிலே நம்ம இப்போ இதில் வந்து கடுகு போட போகிறோம். ஓகே, இதிலே நம்ம கடுகு, உளுந்தம் பருப்பு, மிளகாத்தலை நம்ம இதிலே போட்டு கிண்டுவோம். அப்புறம் தீயை கொஞ்சம் கூட்டி வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே தீயை குறைச்சி வச்சுருந்தோம். இந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே போடணும். சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா வதங்கிடுச்சு. அப்போ அதுக்கு மேலே நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு எல்லாம் நம்ம போட்டு அப்படி இந்த வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த பச்சை மாறின உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தை உள்ளே போடுறோம். தக்காளி போட்டு முடிச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டு தக்காளி சீக்கிரமாக அப்படியே வதங்கி வந்துடும். ஓகே, தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா கொஞ்சம் போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் பொடி போடுறோம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் கொஞ்சம் கரம் மசாலா போடணும். ஒரு அரை டீஸ்பூனில் பெப்பர் போடுறோம். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவில் மிளகு வத்தல் பொடி. இந்த மசாலா பச்சை டேஸ்ட் மனம் மாறின உடனே நம்ம அப்படியே இந்த பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே போட்டு, அது கூட இந்த கேப்சிகம் மிளகாயும் எல்லாம் நம்ம மொத்தமாக இதுக்குள்ளே போட்டுருக்கோம்.
நம்ம இதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்க்குறோம். உங்களுக்கு தேவையான நல்லா கொஞ்சம் கிரேவியாக வேணால் நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி வரை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் வெந்த பிறகு எல்லாம் லைட்டாக மிக்ஸ் ஆன பிறகு இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க சோயாபீனை நம்ம கொஞ்சம் வைப்போம். இதை போட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே 2 மினிட்டுக்கு மூடி வைக்கிறோம். மூடி வச்சு முடிச்சுட்டு தீயை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருங்க. 2 மினிட் வரைக்கும். மினிட் ஆயிடுச்சு. நம்ம திறக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த லெமன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லெமன் நம்ம கொஞ்சம் அப்படியே அந்த சாறை எடுத்து நம்ம புழிஞ்சு விட்டுருக்கோம். புழிஞ்சு விட்டுட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி இதுக்கு மேலே போட்டு மூடி வச்சுருங்க. தீயை அமர்த்திடுங்க. இது வந்து நீங்கள் சோறோட சாப்பிட்லாம். நம்ம 3 நேரம் சாப்பாடில் எந்த டயத்தில் காலையில் எடுக்கலாம், இல்லை மதியத்தில் சாப்பிட்லாம். சப்பாத்தி, பரோட்டா எதில் கூட வேணாலும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.